மேலே வேலை செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்க கிட்டலாம் ஒரு கௌரவ குறைச்சல் இருந்துச்சு, அவமானப்பட்டங்க, கஷ்டப்பட்டங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம், ஒரு அந்தஸ்து கடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நான் ஆசிரியராக இருக்கேன், இது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமே நல்ல ஒரு கௌரவம் உண்டு, பண வரவு உண்டு, ப்ரமோஷன் உண்டு, வேலை சார்ந்து நீங்கள் இடமாற்றம் உண்டுங்க மகரத்துக்கு. அப்ப இந்த குரு பயிற்சி தானே நமக்கு நல்ல கோடி நன்மையை கொடுக்கும். லட்சாதிபதி ஆகும், அது கோடீஸ்வரன் ஆகுமா, கல்யாணம் ஆகுமான்னு பல பிரச்சனை. அதே போல ஆடை ஆபரணம், அத ஆடம்பரத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க. சிக்கனத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் முயற்சியில இருங்க. அது சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்துல எடுத்துங்க. ஏன்னா ஒரு மகர ராசிக்காரங்க பார்த்தாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, அடுத்த கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பா குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆயிரும். அடுத்தது நிச்சயம் வரையும் வந்துச்சுங்க, நின்று போச்சு, அந்த பொண்ணு வேண்டான்னு போயாச்சு, எனக்கு 4 லட்சம் லாஸு, பணமும் லாஸ் ஆச்சு, இப்போ ஏற்பட்ட அவமானம் நமக்கு தேவையா? அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குரு உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான் ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குரு அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம்.
சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகர ராசி நேயர்களே, அப்பாடா 7 நாட்டு சனியிலிருந்து விடுபட்டுட்டோங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் போயிட்டாரு. திருக்கணிதம்படி இப்ப குரு பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லா தெரியுதுங்க. அருமையா இருக்குது, அற்புதமா இருக்கு. மன தெளிவு தரும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும், உற்சாகமா கொடுக்கக்கூடிய ஒரே ராசி மகரம் தாங்க. போதுமா? திருவோண நட்சத்திரக்காரங்களாம் அத்தனை பேர் வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பயம், எத்தனை கஷ்டத்தை தான் நான் தாங்குவோம், என்ன அடிச்சாலும் தாங்க முடியுமா? ஏன்னா மகரம் எதா இருந்தாலும் ஒடிஞ்சு போயிருவீங்க. அப்படியே யார்ட்டையாவது சொல்லி புலம்பக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னம்பிக்கை தைரியத்தை இனிமே கொடுக்கறதுக்கு குரு நான் இருக்கேங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறேன். ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7 நாட்டு சனி போயிருச்சு. பிளஸ் உங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்தை பார்வையா பார்க்குறார். 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எல்லாம் இனிமே கிடைக்கும். 90% மகர ராசி நேயர்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருமணம் தடை தாமதம், வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இவ்வளவு நாள தொழில் கிடைச்சிருச்சுங்க. வருமானம் கம்மியா இருங்கிறவங்களுக்கும் உயர்வான வருமானத்தை போனஸ்லாம் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்வாங்கள, அது உங்களுக்கு கிடைக்கும். காத்துக்கிட்டுருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு மேலதிகாரி, மேலே வேலை செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்க கிட்டலாம் ஒரு கௌரவ குறைச்சல் இருந்துச்சு, அவமானப்பட்டங்க, கஷ்டப்பட்டங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம், ஒரு அந்தஸ்து கடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. வக்கீலாக இருக்கேன், நான் ஆசிரியராக இருக்கேன், இது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமே நல்ல ஒரு கௌரவம் உண்டு, பண வரவு உண்டு, ப்ரமோஷன் உண்டு, வேலை சார்ந்து நீங்கள் இடமாற்றம் உண்டுங்க. மகரத்துக்கு குரு பெயர்ச்சி ஒரு பெயரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு இடமாற்றம் உண்டு. தொழில் சார்ந்து நீங்கள் அதை வெளிநாடாகவும் இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், உள்ளூர்லேயே நீங்கள் வெளி இடத்துக்கு போகக்கூடிய விசேஷமான அமைப்பு, வீடு மாற்றம், தொழில் மாற்றம் உங்களுக்கு உண்டு. புதிய வரவு உண்டு. உங்களுடைய குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. மருத்துவ தொழில் எடுக்கணும் அல்லது MBBS எடுக்கிறது, அந்த துறை சார்ந்து படிக்கக்கூடியவங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சீட்டு டக்குன்னு வந்து காலேஜில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 3 கவுன்சிலிங்கும் நீங்கள் அவசியம் வெயிட் பண்ணுங்க. நீட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குற எல்லாமே படிப்பு சார்ந்து தான் வந்தாங்க. அதுவும் இந்த 7 நாட்டு சனி நடக்குதா, அது பெரிய பிரச்சனை ஓடுது. இப்போ வந்து யாருக்கு கும்பத்துக்கும் உங்களுக்கு மீனம் மேஷம் போயிடுச்சு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி தானே நமக்கு நல்ல கோடி நன்மையை கொடுக்கும். லட்சாதிபதி ஆப்போம் அல்லது கோடீஸ்வரன் ஆகுமா, கல்யாணம் ஆகுமான்னு பல பிரச்சனை. இதில் சனி பகவானுடைய உங்க இடத்துக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் பாவகம். அப்போ தொழிலில் மாற்றம் உண்டு. தொழில் சார்ந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவு வரும். இந்த புதிய முயற்சி, அதே போல் ஆடை ஆபரணம், அதை ஆடம்பரத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க. சிக்கனத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் முயற்சியில் இருங்க. அது சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் எடுத்துங்க. உடம்பு தொந்தரவு, கால்வலி, கைவலி, வயிறு உடம்பு தொந்தரவுலாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த உபாதைகள்ல இருந்து இனிமே படிப்படியாக நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உண்டு, ஆரோக்கியமான உடம்பும் நல்லா இருக்கும். அதே போல் திருமணத்தில் இருக்காத என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு மகர ராசிக்காரங்க பார்த்தாங்க, டைவர்ஸ் ஆயிருச்சுங்க, அடுத்த கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆயிரும். அடுத்தது நிச்சயம் வரையும் வந்துச்சுங்க, நின்று போச்சு, அந்த பொண்ணு வேண்டான்னு போயாச்சு, எனக்கு 4 லட்சம் லாஸு, பணமும் லாஸ் ஆச்சு, இப்போ ஏற்பட்ட அவமானம் நமக்கு தேவையா அப்படின்னு எல்லாம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அப்போ திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், உறவுகளிடையே ஒற்றுமை இருக்கும், அண்ணன் தம்பியெல்லாம் நான் நீன்னு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மகர ராசி நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். தொழில் சார்ந்த பிரச்சனையும் நல்லபடியாக ஆகும். அதே போல் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க, விவசாய துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு வரும். இந்த டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல இப்போ வளர்ச்சியான இது. இந்த டாக்ஸி ஓட்டுறங்க, ஆட்டோ ஓட்டுறங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய அவங்களுடைய கடன் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வீங்க, ஒவ்வொரு பிரச்சனையில இருப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து
இந்த பொதுவான பலன் தான். நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி இருக்கு, அதையும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறோம். அதனால டிஸ்பிளேல என்னோட நம்பர் வருது, நீங்க ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். மேற்கொண்டு நமக்கு எப்படி அது சாத்தியமா, அது நடக்குமா, நடக்காமையே போயிருமா அப்படிங்கிறது நம்ம ஜனன ஜாதகம் தான் உறுதியா சொல்லும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. அவசியம் போயிட்டு ஒரு கிரிவலம் போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க. உங்களுடைய குலதெய்வம் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு படையல் வச்சு வியாழக்கிழமை நீங்க வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். அவசியம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை மகர ராசி நேயர்கள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவிதமான பரிகாரம் இருக்கு. இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் மற்ற விஷய பாவ கிரகங்களுடைய பெயர்ச்சியும் வைத்துதான் இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா பயன்பாடும் குருவே துணை அப்படின்ட்டு நம்பிக்கையோட இருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.